பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல் வந்திருப்பதால் டெல்லி போலீசார் அவரை எச்சரித்திருக்கின்றனர். மானை வேட்டையாடிய விவகாரத்தில் கனடா நண்பர் வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிரபல கேங்ஸ்டாரால் சல்மான் கானுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கும் சம்பவத்தில் பிரபல நடிகர் சல்மான் கானுக்கு கடந்த பல வருடங்களாக கொலை மிரட்டல்கள் பல வந்து கொண்டிருக்கின்றன. பஞ்சாப் பாடகர் சித்து முஸ்வாலா கொலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பஞ்சாபை சேர்ந்த கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஸ்னோய் இந்த கொலை மிரட்டல்களை விடுப்போரில் முக்கிய நபராவார். கொலை, ஆட்கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் லாரன்ஸ் பிஸ்னோய் மீது நிலுவையில் உள்ளன. திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் லாரன்ஸின் அடியாட்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் பரவி குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜஸ்தானில் பிஸ்னோய் இன மக்கள் புனிதமாக கருதும் அபூர்வ வகை மானை சல்மான் கான் வேட்டையாடியதால் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அப்போதிலிருந்தே மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்மை காலங்களில் லாரன்ஸ் பிஸ்னோய் பல முறை சல்மான் கானுக்கு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. நடிகர் சல்மான் கானை கொலை செய்ய லாரன்ஸ் தனது அடியாட்களை மும்பைக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அதனால் சல்மான் கானுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து Y+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கனடாவில் உள்ள வான்குவாரில் வசிக்கும் பஞ்சாப் பாடகருக்கு நடிகர் சல்மான் கானின் நெருங்கிய நண்பராக கூறப்படும் ஜிபி கிரிவால் வீட்டுக்கு வெளியில் சமீபத்தில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் அதற்கு Facebook மூலம் பொறுப்பேற்றது. சல்மான் கானை எச்சரிக்கவே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் கொக்கரித்தது. ஆனால் சல்மான் கான் தன்னுடைய நண்பர் கிடையாது என்றும் 2 முறை மட்டுமே அவரை சந்தித்திருப்பதாகவும் ஜிபி கிரிவால் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் சல்மான் கானை மிரட்டும் விதமாக லாரன்ஸ் பியாண்ட் பெயரில் Facebook பக்கத்தில் அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பாடகர் ஜிபி கிரிவால் பெயரை குறிப்பிட்டு தாங்கள் சல்மான் கானை ஒரு சகோதரராக கருதுகிறீர்கள் என்றும் இப்போது உங்கள் சகோதரன் வந்து உங்களை காப்பாற்றும் நேரம் வந்துவிட்டது என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தாங்கள் இப்போது எந்த ரேடாரில் வந்துவிட்டீர்கள் என்றும் இதை ஒரு ட்ரெய்லராக கருதுங்கள், விரைவில் முழு படம் வெளியாகும் என்றும் லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் மிரட்டல் விடுத்துள்ளது. லாரன்ஸ் பிஸ்னோயின் புதிய மிரட்டலை தொடர்ந்து சல்மான் கானை மும்பை போலீசார் எச்சரித்திருக்கின்றனர். அதோடு சல்மான் கானுக்கு அச்சுறுத்தல்கள் குறித்து மறு ஆய்வு செய்திருக்கும் மும்பை போலீசார் அவரது பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தி இருக்கின்றனர். சல்மான் கானுக்கு ஏற்கனவே துப்பாக்கி லைசென்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு தோட்டா துளைக்காத காரையே சல்மான் கான் பயன்படுத்தி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சல்மான் கானுக்கு வந்துள்ள புதிய மிரட்டல் பாலிவுட்டிலும் நாடெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான அவரது ரசிகர்களிடையே மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.